நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் துவங்கியது இன்று 2வது சீசனுக்கான மலர் கண்காட்சி. 10,000 மலர் தொட்டிகளில் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் வண்ண மலர் செடிகள், 2000 மலர் தொட்டிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள வண்ணத்து பூச்சி, ஐ லவ் யூ ஊட்டி மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற வண்ண மலர்களை கொண்ட வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மலைகளின் அரசி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதால் இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்த நிலையில் உதகையில் தற்போது இதமான காலநிலையுடன் கூடிய 2வது சீசன் துவங்கியுள்ளதால் புதுமண தம்பதிகள், வெளிநாடு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 4.50 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த மலர் செடிகளில் வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கிட்டத்தட்ட 70 வகையைச் சேர்ந்த டாலியா, சால்வியா, இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, டெய்சி, கேலண்டுலா, ஆந்தூரியம் போன்ற பல்வேறு வகைகளைச் சேர்ந்த செடிகளில் மலர் பூத்து குலுங்குகின்றன. மேலும் 10,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் 2000 மலர் தொட்டிகளை கொண்டு புல்வெளி மைதானத்தில் வண்ணத்து பூச்சி, ஐ லவ் யூ ஊட்டி போன்ற அழகான வடிவமைப்புகளும், செல்போன் விளையாட்டுகளில் அதிகம் ஆர்வம் காட்டி வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் குழந்தைகளுக்கு வெளியே சென்று விளையாட விழிப்புணர்வு தூண்டும் வகையில் மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற வடிவமைப்புகள் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியானது அக்டோபர் மாதம் இறுதி வரை நடத்தப்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனிடையே 2வது சீசன் மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க புதுமண தேனிலவு தம்பதிகள், காலாண்டு விடுமுறையை ஒட்டி பள்ளி மாணவர்களும், அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு வருகை புரிய துவங்கியுள்ளனர். உதகையில் இன்று 2வது சீசன் மலர் கண்காட்சி துவங்கிய நிலையில் ஒரே இடத்தில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கண்டு ரசிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். தமிழ்